ஹாய் காய்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு அவர் சமீமாஸ் கிச்சன். இன்னைக்கு சமீமாஸ் கிச்சனில் சிக்கன் கிரேவி எப்படி செய்வதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிக்கன் கிரேவிக்கு தேவையான பொருள் இஞ்சி, பூண்டு, மல்லித்தலை, ஒரு தக்காளி, 6 பல்லாரி வெங்காயம், சிக்கன் மசாலா 2 ஸ்பூனு, அதுக்கப்புறம் 1/2 கேஜி சிக்கனு. இது எல்லாத்தையும் 1/2 கேஜி சிக்கனு இது எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு வந்துடுவோம். சிக்கனை வாஷ் பண்ணிக்குவோம். மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணிட்டு வந்துடுவோம். சிக்கனை நல்லா வாஷ் பண்ணிக்கிட்டோம். குக்கரை அடுப்பில் வச்சுக்குவோம். கேஸ் ஆன் பண்ணிக்குவோம். ஆன் பண்ணிவிட்டு ஆயில் தேவையான அளவு ஊற்றிக்குவோம். தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்குவோம். அதுக்கப்புறம் எண்ணெய் சூடானோன்னு மல்லித்தலை போட்டுக்குவோம். மல்லித்தலை, ஒரு தக்காளி, மீதி கட் பண்ண பல்லாரி எல்லாம் போட்டுக்குவோம். கட் பண்ண பல்லாரி எல்லாத்தையும் போட்டுக்குவோம். போட்டதுக்கப்புறமா வதக்கி விட்டுக்குவோம். வெங்காயம் நல்லா வதங்கணும். அதுக்கு நைட்டாக உப்பு போட்டுக்குவோம். உப்பு போட்டு நல்லா வதக்குவோம். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்குவோம். ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்குவோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்குவோம். வதக்கிட்டு நல்லா வதங்கணும். வெங்காயம் ப்ரௌன் கலர் ஆகணும். அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் சிக்கன் மசாலா போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் சிக்கன் மசாலா போட்டுக்கலாம். நல்லா வதக்கிக்குவோம். அதுக்கப்புறம் சிக்கனே போட்டுக்குவோம். 1/4 கிலோ சிக்கன் போட்டுக்கலாம். சிக்கனை போட்டு நல்லா வதக்கிக்குவோம். நல்லா வதங்கணும். ஈஸியான சிக்கன் கிரேவி இது. 10 மினிட்ஸில் நீங்கள் செஞ்சிடலாம். இந்த மாதிரி நல்லா வதங்கணும் கிரேவி. பாருங்களேன் எப்படி வதங்கிடுச்சுன்னு. நல்லா வதங்கணும் இந்த கிரேவி. அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் கிரேவி சாப்பிட்றதுக்கு. இல்லைன்னா ஒரு மாதிரி பச்சை வாசம் அடிக்கும். நல்லா வதங்கினா தான் சாப்பிட்றதுக்கே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி வதக்கிக்கங்க. வதங்கினதுக்கப்புறம் இந்த டம்ளரில் 1 டம்ளர் தண்ணி வச்சா போதும். குக்கரை லாக் பண்ணி விசில் வச்சுருவோம். குக்கரை லாக் பண்ணிடுவோம். வெந்ததுக்கப்புறம் பார்ப்போம். ஒரு 2 விசில் வைப்போம். 2 விசில் வைப்போம். 2 விசில் வந்ததுக்கப்புறம் விசில் வந்துடுச்சு. விசில் வந்துருச்சு. கிரேவி எப்படி இருக்குன்னு பார்ப்போம் வாங்க. சூப்பராக இருக்குது கிரேவி. கிரேவி சூப்பராக இருக்குது. எப்படி இருக்குன்னு பாருங்களேன் கிரேவி. இதுக்கு இன்னும் என்ன பண்ணோன்னா கேஸ் ஆன் பண்ணிக்கணும். கேஸ் ஆன் பண்ணிவிட்டு லைட்டாக ஒரு குட்டி ஸ்பூனில் மிளகுத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் மல்லித்தலை கட் பண்ணி போட்டுக்கணும். லைட்டாக தேங்காய் ஊற்றிக்கணும். ஊற்றினதுக்கப்புறம் நல்லா கிளறி விட்டு பார்த்தோம்னா சூப்பராக இருக்குது கிரேவி. தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் எல்லாத்துக்கும்.